உண்மையிலேயே இப்ப சமகாலங்கள்ல நடக்கக்கூடிய யுத்தங்கள அமெரிக்கா எப்படி பாக்குது? உள்ள இருக்காய்ங்களா? இல்லையா? அப்படிங்கிற சந்தேகமே எல்லாருக்கும் வந்துருச்சு. காரணம் என்ன அப்டின்னா, ட்ரம்போட கவனம் எங்க இருக்கு அப்படிங்கிறது தான். ஒருவேள மனுஷன் கவனம் டாரிஃப் பார்ல இருக்காட்டுக்கு. ஏன் அப்டின்னா, பெரிய அளவுல பெஞ்சமின் நேதன்யாஹூவ மிரட்டுறது, அடக்குறது. ஆனா களத்துல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அதே மாரி தான் இஸ்ரேல் எல்லா பக்கமும் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டா உக்ரைனுக்கு ஆயுத ஃப்ளோவ கட் பண்ணல. ஆனா பெரிய அளவு ஆயுதங்கள குடுக்க மாட்டேன்ட்டாய்ங்க. அதுக்கடுத்து ரஷ்யா கூட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நான் நெறைய தாட்டி புட்டின் கூட பேசிட்டேன். ஏன் இப்படி செஞ்சாருன்னே தெரியல. மக்கள கொல்றாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அடேங்கப்பா! ஆப்கானிஸ்தான்ல என்னடா பண்ணீங்க நீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆப்கானிஸ்தான் மட்டுமா? 1 டசன் நாடுகள்ல நீங்க என்ன பண்றீங்க? கேட்டா அவன் தேர்தல ஓட்டு சதவீதம் அதிகரிக்க நான் டாலர பம்ப் பண்றேன்பாய்ங்க. காப்பாத்துறேன்னு யுத்தத்துக்கு பம்ப் பண்ணிட்டு, அங்க உள்ள கனிம வளத்த கேட்குறாய்ங்க. இதுல அரச உருவாக்குறதுக்கு பம்ப் பண்ணா விளங்கிக்கும்டா டேய்! அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். ஆனா, இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில, ரஷ்யா, உக்ரைன் யுத்தம் என்னதான் நடக்க போது அப்படிங்கிறது தான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல உக்ரைன் முழுசா ரஷ்யா கைவசம் போயிரும் அப்படிங்கிறது தான். இப்படி போச்சுன்னா போயிரும். ஆனா, அதுக்கு நாட்கள் ரொம்ப பிடிக்கும். ஆனா, ரஷ்யா முன்னேறக்கூடிய ஒவ்வொரு அடியுமே ஐரோப்பாவுக்கு தான் நேரடி ஆபத்து. அமெரிக்காவுக்கு அப்புறம் தான். அமெரிக்கா தள்ளி இருக்கு. அதுபோக இந்த 2 பயலுகளும் சண்டை போட்டுக்கவே மாட்டாய்ங்க. என்னதான் ஆனாலும் சரி, புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்து மாரி உட்கார்ந்து பேசி முடிச்சுக்குவாய்ங்க. சண்டை, வம்பு, தும்பு வராது. ஆனா, ரஷ்யா, ஐரோப்பா அப்படி கிடையாது. காதலர்கள் மாரி சண்டை போட்டு புரிஞ்சு நின்னுக்குவாய்ங்க. என்ன ஒண்ணு வெஸ்டர்ன் லவ்வா போச்சு. அதனால அப்படி சண்டை போட்டு சீனாக்கு போவாய்ங்க. திருப்பி யூ டர்ன் போட்டு ரஷ்யாவுக்கு வந்துருவாய்ங்க. அதனால முன்னேறட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலை. அதனால அமெரிக்கா இப்போதைக்கு கைய கட்டி வேடிக்கை பார்க்குற இடத்துக்கு போயிருச்சு. ஐரோப்பாவ பொறுத்தவரை எப்பயுமே வேடிக்கை தான் பார்ப்பாய்ங்க. கொஞ்சூண்டு அப்பப்ப வந்து "தீ இப்ப சரியா எரியலையா? கொஞ்சூண்டு எண்ணெய் ஊத்து" அப்படிங்கிற மாரி மண்ணெண்ணெய ஊத்துற ஆட்கள். அப்ப கூட பெட்ரோல் ஊத்த மாட்டாய்ங்க. "மண்ணெண்ணெய் சீப்புடா, பெட்ரோல் காஸ்ட்லி" அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. இப்படி இருக்கிற சமயத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல். அந்த ட்ரோன் தாக்குதலுக்கு முன்னாடி ரஷ்ய அதிபர் பயணிச்சக்கூடிய வழிகள்ல உக்ரைனோட ஆளில்லா விமானம் பாய்ந்தது. அத நியூட்ரலைஸ் பண்ணிட்டார்கள். மிகப்பெரிய தாக்குதலுக்கு மிகப்பெரிய தாக்குதல். அவன் 350 விட்டான். ஒண்ணு கூட டார்கெட்ட ரீச் பண்ணல. பதிலுக்கு இவர்கள் 286 அப்படிங்கிற ஒரு கணக்குல தலைநகர் கிவ்வ நோக்கி மட்டுமே விட்டார்கள். தலைநகர் கிவ்வ இனிமே தேடணும். மேப்ல ஈஸியா வரைஞ்சு காட்டிர்லாம். நேர்ல போனோம்னா, இதா தலைநகரம்? இப்படி இருக்கு. எப்படி கிளச்சு போட்டாய்ங்க? ஐரோப்பா நிக்குது, அமெரிக்கா நிக்குதுன்னீங்க. அத மீறியா இப்படி நடந்துருச்சு? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அடிய ரஷ்யா குடுத்துருது. இப்படி ரஷ்யா பெரிய அடிய குடுக்கும்போது, பதிலுக்கு உக்ரைன் ஏதாச்சும் செய்யணும்ல. 50 ஆளில்லா விமானங்கள் ரஷ்யாவ நோக்கி அனுப்பிச்சிருக்கார்கள். ரஷ்யாவ நோக்கி அனுப்பிச்சதோட சரி. ஏன் அப்டின்னா, அத டார்கெட்லாம் ரீச் ஆகல. இப்ப ரஷ்யா டார்கெட்ட ரீச் ஆகலைங்கிறத தாண்டி, ரஷ்ய எல்லைகளையே தாண்டலடான்னு அப்டேட் குடுக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இந்த அளவு நிலைமை மோசமாகிக்கிட்டு இருக்கு. அது போக உக்ரைனுக்கு ஒரு இலவச இணைப்பு, இல்ல ஒரு பெரும் சம்பவம் செஞ்சா தான் இவனுங்க அடங்குவாய்ங்கங்கிற மாரி, பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் ஒரு ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் மெட்வெடேவ் ஒரு பெரிய மேப்ப ரிலீஸ் பண்ணிட்டாரு. மேப்ப வாரந்தோறும் ரிலீஸ் பண்றது சீனா. அதுல 5 காசு பிரயோஜனம் கிடையாது. ஆனா ரஷ்யா வெளியிடுற மேப்லாம் அப்படி கிடையாது. ஆபத்தோட உச்சம் எதிரிகளுக்கு அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை. ரஷ்யா வெளியிட்ட மேப்ல உக்ரைன் அப்படிங்கிறது காணாம மறைஞ்சு போச்சு. ரஷ்ய கொடிய போட்டாய்ங்களா அப்படின்னு கேட்டா அதையும் போடல. பஃபர் ஜோன்ட்டாய்ங்க. உக்ரைனோட நிலப்பரப்புல 10% மட்டும் விட்டுட்டாய்ங்க. மத்த எல்லாத்தையும் பஃபர் ஜோன்னு விட்டுட்டாய்ங்க. பிடிச்ச பகுதிகள ரஷ்யாவோட நிலப்பரப்புன்னு அறிவிச்சுக்கிட்டாய்ங்க. 10% மட்டும் தான். இப்ப பழைய உக்ரைன்ல 10% தான் இருக்கும். மித்ததெல்லாம் பஃபர் ஜோன் தான்டா பாத்துக்க ஜாக்கிரதை அப்படின்ட்டாய்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, பெல்கிராட் ஆபத்துல இருக்கு அப்படின்ட்டாய்ங்க. ஒரே போடு. ஒரு பகுதி ஆபத்து அப்படின்னா, உக்ரைன்ல 90% நிலத்த பஃபர் ஜோனா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி இறங்கி சொல்லுது. சொல்ற ஆள் சீனாவா இருந்தா கடந்து போயிரலாம். ஏன்னா, அவன் குளோபல் டைம்ஸ்ல எழுதி சந்தோஷப்பட்டுக்குவான். நம்மள கூப்பிட்டு கூட சொல்ல மாட்டான். இல்ல அப்படின்னா அவர்களோட செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டு போயிருவாய்ங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க ஊர் விளையாட்டு செய்தி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா ரஷ்யா அப்படி கிடையாது. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் வெளியிடுறாரு. முன்னாள் அது பிரசிடென்ட் தானே. அது போக அமெரிக்கா பேச்சுவார்த்தை டேபிள்குள்ள 2 பயலுகளையும் தள்ள முடியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ உக்ரைனை விட ஐரோப்பாவுக்கு தான் அதிர்ச்சி. ஆத்தாடி இம்புட்டு பெரிய பஃபர் ஜோன வச்சுக்கிட்டு இவனுங்க சும்மா இருக்க மாட்டாய்ங்க. நம்மள தான் கிளச்சு போட்டுருவாய்ங்க பாத்துக்க அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சுட்டார்கள். இந்த நடுக்கத்தோட போய் ஜெலன்ஸ்கிய டக்குன்னு டேபிள்ல உட்கார வச்சாங்கன்னா,
பிரச்சனை முடிஞ்சுச்சு. இல்ல அப்டின்னா, அந்த மேப்பு ஒரு காலத்துல நிஜமாயிருங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.